அனைவருக்கும் பசுமொழியின் இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். மீண்டும் நம் அலைவரிசையின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. முதல் முறையா நம்ம அலைவரிசையை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளை நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் தாவரங்க. இது நீர் நிலைகள்ல தான் வளரும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு குழித்தாமரை, அதுக்கப்புறம் ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆகாய தாமரைங்கிறது வேற செடிங்க. நீர் முட்டைக்கோசு, நீர்கீரை அப்படின்னு பெயர்கள் இருக்குங்க. இந்த செடியை பல பயன்களுக்கு பயன்படுத்துறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது எனக்கு தெரியலீங்க. கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துகிறாங்களாம். பாரம்பரிய மருத்துவத்துக்கும் இந்த செடியை பயன்படுத்துகிறாங்களாம். மீன் குஞ்சுகளுக்கும் இதை உணவாகவும் உறைவிடமாகவும் பயன்படுத்துகிறாங்களாம். அப்படிங்கிற செய்தியை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தாங்க. நீங்கள் இதை பற்றிய மேலும் ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த செடியை நாம் தாமரை தொட்டிகள்லையும் அள்ளி தொட்டிகள்லையும் வளர்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கலை செடி தாங்க. ஆனால் அழகுக்காக நம்ம வளர்த்துக்கலாங்க. இந்த செடியை எப்படி நடவு பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பாருங்க, நான் பிளாஸ்டிக் தொட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சிமெண்டால் ஆன தொட்டி எடுத்துட்டாலும் நல்லது தான். இதில் இப்போ மண் கலவையை நம்ம கலந்துக்கலாம். செம்மண் அல்லது தோட்டத்து மண் எதுவானாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு நான் மாட்டுச்சாணத்தையும் கலந்துருக்கேன். மக்கின மாட்டுச்சாணம் ஒரு கைப்பிடி அளவு சத்துக்காக. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கற்கள், குச்சி, குப்பைகள் எல்லாம் இருந்தால் நம்ம அதையெல்லாம் எடுத்துடலாங்க. 1/4 பங்கு மண் இருந்தால் போதும். மண் அதிக அளவில் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாங்க. இந்த டப்பு நிறைய நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு நிமிடம் நம்ம கொடுக்கணும், காத்திருக்கலாங்க. அந்த மண்ணு இந்த தண்ணீரை நல்லா குடிக்கும், உறிஞ்சும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். அதுக்கப்புறமா இப்படி மிதந்து வருது இல்லைங்களா, இந்த குப்பைகளையும் நம்ம என்ன பண்ணலாம், அப்புறப்படுத்திடலாங்க. எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம அப்புறப்படுத்திடலாம். 2-1 நாட்கள்ல இந்த தண்ணி தெளிஞ்சுக்கும். நீர் குறைய குறைய நம்ம நீர் சேர்த்துட்டே இருக்கலாம். நல்ல வெயில் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். அப்பதான் செடி நல்லா செழிச்சு வளருங்க. சுத்தப்படுத்திட்டோங்க. இப்போ செடி எடுத்து அப்படியே நம்ம வச்சு விட்டா போதுமானது. இவ்வளோ பெரிய நீளமான வேர்கள் இருக்கு இல்லைங்களா, இது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி நல்லா செழிச்சு வளரும். இப்படியே வச்சு விட்டாலே போதுங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய செடி. இதில் இருக்கக்கூடிய இந்த சிறியதாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு நிறைய செடிகளை அதுவே தானாக உருவாக்கிக்கும். 10லிருந்து 15 நாட்களுக்குள்ள இந்த தொட்டி முழுவதுமே செடிகளாக இருக்கும். பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. தாமரை அள்ளி தொட்டிகளில் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஒரு செடி வச்சிங்கனாலே அதிகமாக வளரும். ஆனால் அளவுக்கு அதிகமாக இது பரவாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தாமரை செடியுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தக்கூடாது இல்லைங்க. அதுக்காக அழகுக்காக நீங்கள் இந்த செடியை தனியாக ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துனீங்கனாலே பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இந்த செடியை வளர்த்து பாருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்.